வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது முருங்கை கீரை கடையல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முருங்கைக்கீரை கடையல். நல்ல இரும்பு சத்து எல்லா சத்துக்களும் நிறைந்த ஒரு கீரை கடையல் இது. அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு சின்ன தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக ஒன்று எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன், 1 ஸ்பூன் கார்லிக். இது தவிர முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். குக்கரில் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் முதல்ல பாசிப்பருப்பையும் துவரம்பருப்பையும் போட்டுடலாம். எல்லாமே ஒன்றா வேக தான் வைக்க போகிறோம், எதுவும் வதக்க போகிறதில்ல. இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். இதில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம். அதுக்கப்புறம் இந்த கீரையும் சேர்த்து போட்டுடலாம். இப்போ நம்ம கீரையை போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரில் நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நல்லா ஒரு 5 சவுண்டு வர வச்சுருந்தேன். கீரை நல்லாவே வெந்துருச்சு. இது கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி சூடான பொருள் மிக்சியில் அப்படியே போடக்கூடாது, ஆற வச்சு தான் அரைக்கணும். கீரை வகைகளுக்கு எப்போவுமே உப்பு நம்ம அரைக்கிறப்போ கடைசியில் சேர்த்தா போதும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பரிமாறிடலாம். சுவையான முருங்கைக்கீரை மசியல் தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்தில், சுடு சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு இதை கலந்து சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். குழம்பு சாதம், மற்ற சாம்பார் சாதத்துக்கு ஒரு கூட்டு தொட்டுக்கிற மாதிரி இதை தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் முந்தியெல்லாம் வீட்டில் பெரியவங்க வைக்கிறப்போ கழனிக்கீரைன்னு ஒன்று செய்வாங்க. அரிசி களைஞ்ச கழனியை நல்லா வடிகட்டிட்டு முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை இந்த ரெண்டுமே தனித்தனியாக அந்த கழனியில் அந்த கீரையை நல்லா கழுவிட்டு போட்டுட்டு சின்ன வெங்காயம் நிறையா நீளமாக நறுக்கி போட்டு, பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு, பூண்டு பல் தட்டி போட்டு, உப்பு போட்டு வேக வைப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த தண்ணி அதுவுமா சாப்பிடுவோம். இப்போ இந்த மாதிரி செய்கிறோம். இதுவும் நல்லாயிருக்கு. ரொம்ப செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.